வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் போர் தலைநகர் டமாஸ்கஸை அதிவேகமாக நெருங்கிவிட்ட நிலையில் இன்று வழமைக்கு மாறான நேரங்களிலும் காணொளிகள் பதிவேற்றம் செய்வோம். புதிய தகவல்கள் கிடைக்க அவை காணொளிகளாக பதிவேற்றம் செய்யப்படும். காணொளிகளில் நேரத்திற்கு பதிலாக 1, 2, 3 என்று இலக்கமிடப்பட்டிருக்கும். தவறவிட்டால் பார்க்கவும். இது முதலாவது அப்டேட். சிரியாவில் போர் நம்ப முடியாத அளவில் மிக துரிதமாக நடக்கிறது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் சிரியாவின் மிகப்பெரிய மாகாணமான ஹோம்ஸின் தலைநகர் சுற்றி வளைக்கப்பட்டது என்று தெரிவித்திருந்தோம். அந்த காணொளியை நாம் வெளியிட்டு 24 மணி நேரத்துக்குள் ஹோம்ஸ் நகரம் வீழ்ந்துவிட்டது. HTS எனப்படும் ஜிகாதி இயக்கம் ஹயாட் டக்ரீர் அல்-ஷாம் மிக துரிதமாக தமது இராணுவ நகர்வை செய்கிறது. ஹோம்ஸ் நகரில் உள்ள சிரிய மற்றும் ஈரானிய இராணுவத்துடன் போரை தொடங்கியது HTS இயக்கம். சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ படைகள் ஒரு நாள் போரையே தாக்குப்பிடிக்க முடியாமல் முக்கிய நகரமான ஹோம்ஸை கைவிட்டன. ஹோம்ஸ் நகரை கைப்பற்றியது HTS இயக்கம். சிரிய ஜனாதிபதி அல் அசாத்தின் 24 ஆண்டுகால ஆட்சி இப்போது தள்ளாடும் நிலையில் உள்ளது. ஹோம்ஸை கைப்பற்றிய HTS இயக்கம் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு இட்லிப் மாகாணத்தை மட்டுமே HTS இயக்கம் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. கடந்த சனிக்கிழமை அங்கிருந்து சென்று அலிப்போ மாகாணத்தை கைப்பற்றியது. அலிப்போ வீழ்ந்ததில் இருந்து HTS இயக்கம் மிக வேகமாக முக்கிய நகரங்களை கைப்பற்ற தொடங்கியது. நீண்ட காலமாக உறைந்த நிலையில் இருந்த போர் திடீரென மிகப்பெரிய எழுச்சியுடன் தொடங்கியது. சிரியாவில் இப்படி ஒரு அதிவேக போரை யாரும் எதிர்பார்க்காத காரணத்தால் அரசாங்க இராணுவத்தின் பாதுகாப்புகள் மயக்கம் தரும் வேகத்தில் நொறுங்கின. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ படைகள் ஹமா நகரத்தை கைவிட்டு பின்வாங்கின. HTS இயக்கம் ஹமா நகரத்தை கைப்பற்றிய பின் மிக வேகமாக ஹோம்ஸ் நகரத்தை நோக்கி நகர்ந்தது. இப்போது ஹோம்ஸ் நகரமும் HTS இயக்கத்திடம் வீழ்ந்து விட்டது. ஹோம்ஸின் வீழ்ச்சி சிரியா மற்றும் ஈரானுக்கு மிகப்பெரிய அடி. இப்போது உடனடியாக சிரிய தலைநகர் டமாஸ்கஸுக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் அசாத் வம்சத்தின் 5 தசாப்த கால ஆட்சிக்கும் அதன் முக்கிய பிராந்திய ஆதரவாளரான ஈரானின் தொடர்ச்சியான செல்வாக்குக்கும் உடனடி இருத்தலியல் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த HTS இயக்க தலைவர் அபு முஹம்மது அல் கோலானி ஒரு அறிக்கையில் இயக்கம் முழு நாட்டையும் கைப்பற்றும் முனைப்பில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அசாத்தின் குற்றவியல் ஆட்சியின் முடிவு நெருங்கிவிட்டது என்றும் கூறினார். அசாத்தின் அரசாங்கம் சரிவின் விளிம்பில் இருக்கிறது என்பதை வெளிநாட்டு அதிகாரிகள் பெயர் வெளியிடாத நிலையில் ராய்ட்டர்ஸிடம் ஒப்புக்கொண்டனர். ஒரு அமெரிக்க அதிகாரி சாத்தியமான காலக்கெடுவை 5 முதல் 10 நாட்கள் வரை வைத்திருந்தார். மற்றும் ஒருவர் அசாத் பெரும்பாலும் அடுத்த வாரம் ஈரானால் அல்லது ரஷ்யாவால் சிரியாவை விட்டு வெளியேற்றப்படலாம் என்று கூறினார். ஒரு மேற்கத்திய அதிகாரி அந்த மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டார். தலைநகருக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையிலான முக்கியமான பாதையில் உள்ள ஹோம்ஸை கைப்பற்றியிருப்பது அசாத்திற்கு மட்டுமல்ல ரஷ்யாவுக்கும் சிக்கலானது. இது சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் வான் மற்றும் கடற்படை தளத்திலிருந்து தலைநகர் டமாஸ்கஸை திறம்பட துண்டிக்கிறது. ஹோம்ஸ் நகரம் வீழ்வதற்கு முன்பே சிரிய இராணுவம் மற்றும் ஈரானிய இராணுவ தளபதிகள் நேற்று சனிக்கிழமை ஹோம்ஸில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிரியாவின் மேற்கு எல்லையில் உள்ள லடாக்கியா கடற்கரைக்கு புறப்பட்டனர். அதே நேரத்தில் ஒரு பெரிய இராணுவ தொடரணி தரை வழியாக லடாக்கியா நோக்கி புறப்பட்டு சென்றது என்று மூத்த இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். HTS இயக்கம் ஹோம்ஸ் நகரின் மத்தியில் உள்ள நகர மையத்திற்குள் நுழைவதாக அங்குள்ள பொதுமக்கள் கூறினார்கள். ஹோம்ஸ் நகருக்குள் HTS இயக்கம் நுழைந்தவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் குவிந்து அதை கொண்டாடினார்கள் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். HTS இயக்கம் ஹோம்ஸ் நகர மத்திய சிறையை கைப்பற்றியதாகவும் ஆயிரக்கணக்கான கைதிகளை விடுவிப்பதாகவும் ஹோம்ஸ் குடியிருப்பாளர்கள் மற்றும் HTS இயக்கம் தெரிவித்தது. மாநில பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை எரித்த பின்னர் தங்கள் அலுவலகங்களை காலி செய்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். HTS இயக்கம் 24 மணி நேரத்துக்குள் சிரியாவின் கிட்டத்தட்ட முழு தென்மேற்கு பகுதியினையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் அவர்கள் டமாஸ்கஸின் எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னேறியுள்ளனர். போகும் பாதையில் இருந்த அரசாங்க படைகள் பின்வாங்கியதாக HTS இயக்கம் தெரிவித்தது. தலைநகரில் ஒரு எழுச்சிக்கான சாத்தியத்தை அடிக்கோடிட்டு காட்டும் காட்சிகளை காணக்கூடியதாக உள்ளது. டமாஸ்கஸ் புறநகர் பகுதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ஜனாதிபதி அசாத்தின் சுவரொட்டிகள் மற்றும் பதாதைகளை கிழித்தெறிந்தனர். ஜனாதிபதி அசாத்தின் தந்தை முன்னாள் ஜனாதிபதி ஹாபிஸ் அல் அசாத்தின் சிலையை உடைத்தெறிந்தனர். இராணுவம் அல்லது போலீசால் எதையும் தடை செய்ய முடியவில்லை. அவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இராணுவத்தினர் சிலர் சிவிலியன் உடைகளை மாற்றிக்கொண்டு பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்தனர் என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர்.
அதே நேரத்தில் அசாத் டமாஸ்கஸில் தங்கியிருப்பதாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் அதன் தெற்கு புறநகர் பகுதிகளை சுற்றி பாதுகாப்பை வலுவூட்டுவதாக சிரிய ராணுவம் கூறியது. நிகழ்வுகளின் வேகம் அரபு தலைநகரங்களை திகைக்க வைத்துள்ளது. அத்துடன் பிராந்திய நிலைத்தன்மையின் புதிய அலை பற்றிய அச்சத்தை எழுப்பியுள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஜுடான், எகிப்து, ஈராக், ஈரான், துருக்கி மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டு இந்த நெருக்கடி அபாயகரமான வளர்ச்சி என்றும் அரசியல் தீர்வுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் சிரியாவுக்குள் உள்ள நிலைமை மணிக்கணக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் உறுதியான நடவடிக்கைகள் எதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக எந்த அறிகுறியும் இல்லை. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் படைகளுக்கு எதிராக இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்களின் கூட்டணி தொடர்ந்து முன்னேறுவார்கள் என்று தான் நம்புவதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் மத்தியில் தீவிரவாத அமைப்புகளும் இருப்பதாக அவர் கவலை தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இப்போது சிரியாவில் இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்களின் கூட்டணியின் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட சில தீவிரவாத சக்திகளை கருத்தில் கொண்டு தாம் கலவையான உணர்வுகளை கொண்டிருப்பதாகவும் அவர் பரிந்துரைத்தார். இப்போது வெவ்வேறு நகரங்களை கைப்பற்றியபடி நகரும் இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்களின் கூட்டணியின் இலக்கு தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றுவது என்று அவர் தெரிவித்தார். இந்த முன்னேற்றம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் தமது கணிப்பை கூறினார். இவர் இப்படி கலவையாக கருத்து தெரிவிப்பதற்கு ஒரு காரணம் உள்ளது. சிரியாவில் மிக துரிதமாக நகரங்களை கைப்பற்றியபடி நகரும் இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்களின் கூட்டணியில் குறைந்தபட்சம் 7 வெவ்வேறு இயக்கங்கள் உள்ளன. குழுவுக்கு தலைமை தாங்குவதாக HTS எனப்படும் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம், அதுதான் பெரிய மற்றும் பலம் வாய்ந்த இயக்கம். HTS ஒரு துருக்கி ஆதரவு இயக்கம். கூட்டணியில் உள்ள இரண்டாவது பெரிய இயக்கம் SNA எனப்படும் சிரிய தேசிய இராணுவம், அதுவும் துருக்கி ஆதரவு இயக்கம். மீதியாக உள்ள 5 இயக்கங்களும் சிறிய இயக்கங்கள். அவற்றில் சில இயக்கங்கள் கொள்கையளவில் குர்திஷ் மக்களையும் ஆதரிக்கும் இயக்கங்கள். அதனால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு அவை தீவிரவாத இயக்கங்கள். இது மத்திய கிழக்கில் ஒரு வளமையான சன்னி ஷியா மத பிரிவுகளின் நடைமுறை. எதிர்த்தரப்பை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவார்கள். சிரிய ஜனாதிபதி அசாத்திற்கு HTS, SNA இரண்டுமே தீவிரவாத இயக்கங்கள். ஆனால் அவை துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு விடுதலை போராளி அமைப்புகள். எர்டோகன் மேலும் தெரிவித்த போது தீவிரவாத அமைப்புகளும் அந்த கூட்டணியில் இருந்த போதிலும் HTS மற்றும் SNA இயக்கங்களின் நோக்கங்கள் நியாயமானவை. இந்த மோதல் தொடராத வகையில் நாங்கள் சிரிய ஜனாதிபதி அசாத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிரியாவுடன் மீண்டும் ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தவும் நாம் அழைப்பு விடுத்திருந்தோம். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பகைமையின் பின்னர் உறவுகளை இயல்பாக்குவதற்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முயற்சித்தோம். அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார். எர்டோகனின் கோரிக்கையை அசாத் நிராகரித்தது உண்மைதான். அதே நேரத்தில் அசாத் தமது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தினார். அசாத்தின் கூற்றுப்படி சிரியாவுக்குள் ஆக்கிரமித்துள்ள துருக்கி ராணுவம் முதலில் சிரியாவை விட்டு வெளியேறட்டும், அதன் பின் நாம் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றார் அசாத். HTS தலைமையிலான இயக்கங்கள் சிரியாவில் நகரங்களை கைப்பற்றுவதை ஆதரிப்பதாக எர்டோகன் கூறினாலும் இந்த நடவடிக்கையில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் HTS தலைமையிலான கூட்டணிக்கு எந்த ராணுவ உதவியையும் வழங்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.